சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரீஸில் கேம் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் அதே டோர்னமெண்ட்டில் சுற்று 5லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்தில் என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிட்டர்ட் பிளேயர் கேஷவ் வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் என்னோடய ஆப்போனண்ட் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணார். ஸோ கேம் வந்து அவர் E4 ஸ்டார்ட் பண்ணார். நான் என்ன பண்ணேன், நைட் C6 ரிப்ளை பண்ணேன். அவர் வந்து நார்மலான நைட் F3 விளையாடுனதுனால எப்படி இது ஸ்காட்ச் கேமாக போகுன்றது என்னோட எதிர்பார்ப்பு. பட் நான் E5 விளையாடுனதுக்கப்புறம் அவர் பிஷப் B5 போட்டு ருய் லோபஸாக கன்வெர்ட் பண்ணிட்டார். ஸோ பிஷப் B5க்கு அப்புறம் A6 மார்ஃபீஸ் டிஃபென்ஸ், பிஷப் A4, நைட் F6 எல்லாமே காமனான மூவ் தான். கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E7 விளையாடினேன், மெயின் மூவ். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இது வந்து டிலேய்டு எக்ஸ்சேஞ்சு ருய் லோபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து வெட்டிட்டார் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஏன்னா பான் A6 போட்ட போதே வெட்டினா அது நார்மல் எக்ஸ்சேஞ்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வெட்டுறதுனால இது வந்து டிலேய்டு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிடெக் C6 விளையாடினா அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு E5 அடிச்சிட்டார். இந்த பொசிஷனில் வந்து அவர் நைட் இன்ட்டு E5 வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ரூக் E1 விளையாடிருந்தார் அப்படின்னா நல்ல மூவாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பிஷப் G4 போட்டிருப்பேன். எக்ஸாம்பிள் பிஷப் G4, சப்போஸ் H3 போட்டாங்க அப்படின்னா பிஷப் H5 இந்த வீக்னஸ் ப்ரோவோக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் கேமில் என்ன ஆச்சு அப்படின்னா நைட் இன்ட்டு E5 டேரெக்டாக வந்து அடிக்கிறாரு. அடித்ததுனால எனக்கு வந்து நைட் இன்ட்டு E4 அவைலபிளாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம குயினால் வந்து டபுள் அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம குயினால் டபுள் அட்டாக் பண்ணும்போது கிராண்ட் மாஸ்டர்ஸ் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 11 கேம் இருக்குது. அந்த 11 கேம்லேயும் நைட் இன்ட்டு E4 தான் அடிச்சிருக்காங்க. பட் குயின் டு D4 வந்து செகண்ட் மூவ் ஆர் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ். இப்போ நைட் F3 எதிர்பார்ப்பு இல்லையா? ஸோ நைட் F3 போனதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E4. ஏன்னா இப்போ ரூக் வந்து E1 வரப்போகுது. ஸோ தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைலாம் மாட்டிப்போமோ அப்படின்றத காரணத்தினால தான் வந்து நைட் இன்ட்டு E4 வந்து ரெக்கமெண்டட். பட் நான் வந்து குயினால் விளையாடினேன். ஆனால் இங்கே ரூக் E1 எதிர்பார்த்த மாதிரி விளையாடவே இல்லை அவர். சப்போஸ் ரூக் E1 ஆடிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா குயின் G6. ஸோ குயின் G6 ஆர் குயின் G4 அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் C3 போட்டு ஒரு பீஸை டெவலப் பண்ணார். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குயின் G4. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் குயின் G4 ஆடுறீங்க, திரும்ப திரும்ப குயினை ஏன் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. கிங்கு வேறு சென்டரில் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம குயினை கொஞ்சம் அக்ரெசிவாக போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அவரோட முகத்தில் கொஞ்சம் பதட்டம் தெரிஞ்சுது. கேமை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி கொஞ்சம் வேகமாக விளையாடினார், பதட்டமாக விளையாடினார். இப்போ இந்த மூவில் எவ்வளோ நேரம் கழித்து விளையாடிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, கடன்னு விளையாடிட்டார். அப்போ நான் கொஞ்சம் பொறுமையாக விளையாடினேன்னு வச்சுக்கோங்க. நான் ரிலேட்டிவ்லி நானும் ஸ்பீடாக விளையாடினேன். பட் அவரை விட கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடினேன். விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பதட்டமாக இருக்கார். அப்போ நம்ம வந்து குயின் டான்ஸ் பண்ணுவோம், அப்போ வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில். பட் நான் ஐ எம் நாட் லூசிங் ஆர் சம்திங். ஏன்னா கிங் சென்டரில் இருக்கிறதுனால நான் வந்து தோக்க போகிறேன் அப்படிலாம். ஏன்னா பிஷப் E6 இருக்குது, எனக்கு 2 பக்கமும் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து ப்ரோவோக்கிங்காக விளையாட ஆரம்பித்தேன். அதே போல் என் பொண்ணு வந்து ப்ரோவோக் ஆகிட்டார். H3, குயின் H4, சாரி குயின் H5. இன்ஃபேக்ட் குயின் G6 ஸ்ட்ராங்கு. பட் நான் குயின் H5 விளையாடினேன். குயின் H5க்கு அவர் என்ன பண்ணிட்டார், நைட்டை வந்து மூவ் பண்ணி குயின் ட்ரேட் பண்ணலாம் சொல்லி நைட்டை D4ல் வந்து போடுறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் நைட்டு E5, ஓகே நைட் E5 விளையாட முடியாது. ஸோ ரூக் E1 விளையாடிட்டு நைட் E5 ட்ரை பண்ணலாம். பட் நைட்டை வந்து D4ல் போட்டதுனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிம்பிளாக குயினை G6ல் போட்டு பிஷப் இன்டு H3 த்ரெட்டன் பண்ணேன். அவர் குயினை டெவலப் பண்ணார். குயினை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் சிம்பிளாக கேன்சல் பண்ணிட்டேன் ஃபைனலி. ஸோ என்கிட்ட இப்போ பிஷப் பேர் இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. என்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குயின் சைடில் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ப்ரோவோக் ஆனது என்ன ரீசன் அப்படின்னா, நான் அங்கேயும் இங்கேயும் குயினை மூவ் பண்ணோடனே அவர் கிங் சைடில் நான் வந்து ஏர்லியாக அட்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு குயின் ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணார். ஆனால் குயின் ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணது தப்பு கிடையாது. பட் அதுக்கு குயின் D3 விளையாடினது தப்பு. இது இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பிளண்டர். ஏன் பெரிய பிளண்டர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து பான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போகுது. ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். இமீடியட்டாக வெட்டிட்டேன் நான் குயின் இன்ட்டு D3, C இன்ட்டு D3 அண்ட் தென் ஐ பிளே ரூக் D8. இப்போ இந்த நைட்டுக்கு சப்போர்ட் போட்டாகணும், இல்லைனா வந்து பான் ட்ராப் ஆகிடும் இல்லையா? ஸோ ரூக் E1 போட்டு அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணார். நான் சிம்பிளாக பிஷப் F8 போட்டேன். பிஷப் F8 போட்டதுக்கப்புறம் நைட் E2 போட்டு நைட்டுக்கு சப்போர்ட் போட்டார். பட் அவர் என்ன மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் சிம்பிளாக C5 போட்டு அந்த நைட்டை கிக் பண்ணதுக்கப்புறம்
இந்த பான் எனக்கு அப்படிங்கிறது அவர் மிஸ் பண்ணுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு D3 இதனால தான் வந்து குயின் டு D3 வந்து பெரிய பிளண்டர். நைட் F4 போட்டு என் ரூக் அட்டாக் பண்ண நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக போன வேலை முடிஞ்சுது. இன்னும் நம்ம பீஸை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, அவசரப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு கீழே வந்துரு அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்துட்டேன். பின்ன அதுக்கப்புறம் B3 போட்டார். பிஷப்பை வந்து ஃபேஞ்ச் கோட் பண்ண பார்க்குறாரு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா B6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இங்கே பிஷப்பை ஃபேன் செட்டப் பண்ணுற அந்த நேரத்தில் நம்ம பிஷப் B7 போட்டு பிஷப் F3 அடித்தோம் அப்படின்னா இந்த பானுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த நைட் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ரூக் D3 போட்டு டபுள் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் பிளான்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அவர் பிஷப் B2 போட்டதுக்கப்புறம் பிஷப் B7 போட்டேன். பட் இந்த மூவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிஷப் F6. இது ஏன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னா, ஏற்கனவே என்கிட்ட வந்து டாஸ்கர் பிஷப் இருக்குது, பிஷப் பேர் வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் வந்து இப்போ தான் டெவலப் பண்ணார். அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இன்னும் அந்த பீஸை சேலஞ்ச் கூட பண்ண முடியாது. நல்ல ஒரு பீஸ், வேல்யூபிளான பீஸ், அதை வந்து அவர் கொடுத்துட்றாரு. பட் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டரே அந்த மூவ் தான் விளையாட சொல்லுது. ஸோ பிஷப் F6க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், G F6 விளையாடினேன். இங்கே அவர் நைட் H5 போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு கொடுக்குறாரு. ஆனால் இந்த பான் ஆக்சுவலாக வெட்ட முடியாது. நீங்கள் சிம்பிள் கேல்குலேஷன் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நைட் F6னா பிஷப் G7 பின்னிங் டவுன் த நைட், வின்னிங் த நைட். ஆனால் இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக கிங் H8 போட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நைட்டு வந்து இங்கே வெட்டும்போது செக்கோட வந்தால் நம்ம சொன்ன அந்த டாக்டிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. நான் அதனால் கிங் H8 போட்டேன். கிங் H8 போட்டதுக்கப்புறம் ஒரு நைட் F6 வெட்டிட்டார். அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இது வந்து லூசிங் பிளண்டர்னு சொல்லலாம் தாராளமாக. பட் இங்கே நான் வந்து சரியாக பனிஷ் பண்ணலை. இங்கே கரெக்டான மூவ் வந்து ஃபஸ்ட்டு பிஷப் இன்ட்டு F3 ஆடிட்டு G F3 ஆனதுக்கப்புறம் பிஷப் G7 ஆடணும் அப்படின்னா இந்த பீஸ் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும், அல்லது அட்லீஸ்ட் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். ஆனால் இங்கே வீக்னஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பிஷப் இன்ட்டு A1 அண்ட் தென் ரூக் இன்ட்டு A1 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் D2. ஸோ இப்படி வந்து நம்மளால் வந்து விளையாட முடியும். அதுக்கப்புறம் ரூக்கை டபுள் பண்ணி விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் நான் பிஷப் F3 விளையாடுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிஷப் G7 டேரெக்டாக விளையாட்டேன். இதில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் சீக்வன்ஸ் தான். பட் இது வந்து பெஸ்ட் மூவ் கிடையாது. ஏன்னா இதில் என் ஆப்போனட்டுக்கு நான் வந்து கவுண்டர் அட்டாக் ஒன்று வந்து அலோவ் பண்ணுறேன். பட் அந்த மூவ் உண்மையாகவே நான் கேல்குலேட் பண்ணலை, கன்சிடரும் பண்ணலை டு பி ஃப்ரேங்க். நான் வந்து சின்ன கேல்குலேஷன் மட்டும்தான் பண்ணேன். இந்த பொசிஷனில் இந்த நைட் E5 நான் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன். பட் அந்த நைட் E5 வந்ததுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இம்பாலன்ஸ் வந்து கிரியேட் ஆக போது. அந்த இம்பாலன்ஸ் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பிஷப் இன்ட்டு F6 விளையாடினா, அதுக்கப்புறம் ஒரு நைட் இன்ட்டு F7 விளையாடினா, கிங் G7, அதுக்கப்புறம் நைட்டால் ரூக்கை வெட்டிட்டார். இந்த பொசிஷனில் வந்து நான் வந்து பிஷப் இன்ட்டு A1 கன்சிடர் பண்ணேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நைட்டை வந்து ட்ராப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நைட்டுக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதனால் நைட்டை வந்து நம்மளால் வந்து ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ரூக் A7 விளையாடிட்டு நைட்டை வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம். நைட் இன்ட்டு C5னா இந்த ரூக் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது டபுள் அட்டாக் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். பட் ரூக் A7 எதுக்காக அப்படின்னா E6ல் இருந்தனால A6 வந்து ஃபாலோ ஆகக்கூடாதுன்றதுனால. பட் எனிவே அவருக்கு தேவையான அளவுக்கு காம்படிஷன் கிடையாது. எப்படினாலும் ஒரு பீஸ் இஸ் அ பீஸ். ஸோ ஈஸியாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம வந்து பீஸையே விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு 2 பிஷப்க்கு ஒரு ரூக் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் வின்னிங் அட்வான்டேஜ் அப்படின்றது தான். பட் சில பேருக்கு இப்போவும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா கிங் சைடில் அவருக்கு பான்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் நான் கிட்ட பான் ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது இந்த இம்பாலன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இவால்யூஷன் பண்ணும்போது தப்பு பண்ணுவாங்க. பட் நான் இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா இப்போ ரூக் இன்ட்டு D8க்கு அப்புறம் கிங் F7 எல்லாமே பிளான் பண்ணது தான். ஸோ இப்போ இந்த பான் அட்டாக்ல இருக்க எப்படி டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். கிங் F7 அண்ட் தென் ரூக் G8 போட்டாலே பெரிய த்ரெட்டு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டோம் அப்படின்னா இன்னும் பெரிய த்ரெட்டு. ஸோ ரூக் D1 ஆப்வியஸ்லி அட்டாக்ல இருந்தது, ப்ளஸ் இதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணேன், கிங் F7 போட்டேன். ஆக்சுவலாக இது மல்டிபர்பஸ் மூவ் கூட சொல்லலாம். ஏன்னா ரூக்கு வந்து உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல் தடுக்கிறோம். பட் அவர் நான் கிங் F7 ஏதோ ரேண்டம் மூவ் நினச்சி விளையாடினார். ஏன்னா அது விளையாடுறத பொறுத்தே எனக்கு தோணுச்சு. ரூக் E3 போட்டார். நான் நினச்சேன் ரூக் G3 போட போகிறாரு, நம்ம இங்கே விளையாடணும் அப்படின்னு சொன்னால். பட் நான் என்ன பண்ணேன், H5. இந்த H5 மூவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். இந்த அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இந்த H4 H5 ஆர் H5 H4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். H4 போனதுக்கப்புறம் G3 வராது. இது ஏன் முக்கியன்றதை நீங்கள் அடுத்தடுத்த மூவ்ஸ் பார்க்கும்போது தான் புரியும் உங்களுக்கு. ஸோ நான் பிளான் பண்ணி கரெக்டாக விளையாடினேன் H4. இப்போ ரூக்கும் G3 வர முடியாது, பானும் இங்கே G3 வர முடியாது. வந்ததுனாக்கா நமக்கு பெனிஃபிட் இருக்கமாக தான் இருக்கும் எக்ஸ்சேஞ்ச். இங்கே பாருங்கள், லைட் ஸ்கொயர் பிஷப் இங்கே கவர் பண்ணுது. நான் இங்கே அட்டாக் பண்ணேன் அப்படின்னா ரூக் ஹேஸ் டு கோ பேக். அப்போ நமக்கு இந்த பானை வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ இங்கே நான் வந்து ரூக் G8 போட போகிறேன், ப்ரெஷர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கிங் வந்து H2 போட்டார். H2 போட்டதுக்கப்புறம் நான் ரூக் G8 வந்து எனிவே விளையாடிட்டேன். விளையாடினதுக்கப்புறம் அவர் G3 போட்டார். அண்ட் இந்த பொசிஷனில் சும்மா ஏதோ ஒரு மூவ் விளையாடினாங்க அப்படின்னா ஒரு டெட்லியான ஒரு டாக்டிஸ் நம்ம வந்து மாட்டிப்பாங்க. கிங் H1 அண்ட் தென் டேக்ஸ்,
இந்த மாதிரி நம்ம செக் கொடுக்கலாம். கிங் F1 வருவாங்க. ஸோ இது வந்து இது மாதிரி என்ன சொல்கிறது, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியான ஒரு பொசிஷன் ஃபார் பிளாக் டு வின். பட் கேமில் வந்து G3 போட்டார். G3 போட்டதுக்கப்புறம் நவ் கம்ஸ் பிஷப் D4. இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் பிஷப் பேர்னு சொல்கிறது. இப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ணியே ஆகணும். இங்கே உங்களால் எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் சரி. இப்போ நீங்கள் ரூக் E2 போனீங்கன்னா ஸ்கீவரோ பின்னோ அந்த மாதிரி எதை வேணால் போட்டு எதை வேணால் சொல்லலாம். ஏதாவது ஒரு ரூக்கு நமக்கு கிடச்சிரும். அப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் பி எ பீஸ் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறார், ரூக் E1 விளையாடுறார். பட் அதுக்கப்புறம் அவர் பிஷப் டெக்ஸ் F2 அவரை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூக் E2 தான் பெஸ்ட் மூவ். இந்த ரூக்கை கொடுத்துட்டு விளையாடுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி விளையாடலாம், அல்லது பிஷப் டெக்ஸ் F2 விளையாடலாம். பட் ஏன் இந்த மூவ் வந்து பெஸ்ட் இல்லை ஆர் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா, பிஷப் டெக்ஸ் F2 இந்த பொசிஷனில் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, என்னங்க ரூக் F1 போட்டால் நம்மளை பின் பண்ணிடுவாங்க. ரூக் F2 போட்டிங்கன்னா மிகப்பெரிய பிளண்டர். ஏன்னா H×G3 செக்மேட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பானை வந்து G4 போட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு செக்கு த்ரோ பண்ணிட்டு கடைசியாக வந்து ரூக்கை வெட்டிட்டேன். அண்ட் இந்த பொசிஷனில் 35வது மூவ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ரூக்கை வந்து சேலஞ்ச் பண்ணேன். மோஸ்ட்லி வெட்ட மாட்டார்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அவர் வெட்டிட்டார். வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான கன்வர்ஷன் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிடுறேன் நான். பிஷப் வச்சு பானை அட்டாக் பண்ணேன். G5 செக் கொடுத்தாரு. கிங் G6. கிங் போனதுக்கப்புறம் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தேவையில்லாமல் வந்து அந்த பிஷப் வச்சு நம்ம எதுக்கு, நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ A3 விளையாடினார். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பான்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ ஃபாக்ஸ் இந்த சிக்கன் கூப் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி கேமை வந்து நான் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கே வந்து குயின் எடுத்துகிட்டு ஃபியூ மூவ்ஸ் செக் கொடுத்தேன். அண்டு செகண்ட் குயின் எடுக்கலை. பட் குயின் B5 விளையாடுனதுக்கப்புறம் என்னோடய பிளான் வந்து செகண்ட் குயின் எடுக்கிறதுக்காக கிடையாது. இந்த பான் வந்து குறுக்க இருந்து கடுப்பேற்றிட்டு இருந்தது. அதனால் மேலே போட்டு குயின் B5 போட்டு கிங்கை கொண்டு வந்து செக்மேட் பண்ணலான்னு தான் ஐடியா பண்ணேன். பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 59வது முறை நான் குயின் B5 வச்சதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ணிடுறேன். செக்மேட் வரைக்கும் கேம் வந்து கண்டினியூ பண்ணலை. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் ஆப்போனண்ட் வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணாக்கா நீங்கள் ப்ரொவோக் ஆகிறதுக்கு பதில் நல்ல நல்ல மூவ்ஸ் கண்டுபிடிங்க. ஏன் இந்த மாதிரி விளையாடுறாங்க, இதுக்கு ஏதாவது உள்குத்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஹிடன் பாசிபிலிட்டிஸ் எதாவது இருக்கா, ஏன் இந்த மாதிரி நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்கன்றத நம்ம யோசனை பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரூக் ட்ரேட் பண்ணது என் கேமில் ப்ளஸ் அந்த டபுள் பிஷப் பேர் வந்து நம்ம பிஷப் பேர் வந்து ரீகெயின் பண்ணுவாங்கன்றத அவர் சரியாக கவனிக்காமல் விட்டது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீடியாக வந்து F6ல் வெட்டினது, பிஷப் G7ல் பார்க்காம விட்டது. இது வந்து கொஞ்சம் டாக்டிக்கல் பிளண்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த கேம்ஸில் எதுவும் நம்ம பெருசாக டாக்டிக்கல் பிளண்டர் அதிகமாக இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கன்வர்ஷன் தான் எனக்கு. ஸோ இந்த கேம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.